முதல் ஜாதி என்பது ஏழை ஜாதி, இரண்டாவது ஜாதி என்பது பெண்கள் ஜாதி, மூன்றாவது ஜாதி என்பது இளைஞர்கள் ஜாதி, நான்காவது ஜாதி என்பது விவசாயிகள் ஜாதி. இந்த 4 ஜாதிகளை மட்டும்தான் நான் நம்புகின்றேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். இவர் பாராளுமன்றத்திற்கு போய் பீகாருக்கார வளரல, உத்தரப்பிரதேஷ்கார வளரல, உத்தராகண்டுக்கார வளரல, நீங்க எல்லாமே மாட்டு முத்திர மாநிலங்கள் அங்க பேசுறாரு. பீகாருக்கார என்ன சொல்றான், ஐயா எங்கிட்ட இருக்கிற 38 மாவட்டங்கள்ல 32 மாவட்டம் தர்மபுரியை விட வளர்ச்சி அதிகம். பீகாருக்கார பதிலடி கொடுக்கிறான். தேவைங்களா? தர்மபுரி மோப்பூர் ரயில்வே பாதையுடைய விரிவாக்கத்திற்கு மோடி அவர்கள் 358 கோடி ரூபாய் கொடுத்து வேலை நடத்திட்டு வேலை முடிந்தவுடன் 82 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் மூடி என்ற மணப்பூர் பாதையை, தர்மபுரி மணப்பூர் பாதையை மறுபடியும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். அதற்கு ஒதுக்கிய நிதி கூட நம்ம மோடி ஐயா உங்களுக்காக இருக்கிறார். பாலக்கோட்டிலே மகளிர் அரசு துறை அறிஞர் கல்லூரி தொடங்கினாங்க. 31 மாசம் ஆச்சும் செங்கலை கூட காணோம். பாலக்கோட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுவோம். பஞ்சப்பள்ளி குடிநீர் திட்டம் மக்கள் பயனும் வகையிலே மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம். தண்ணியும் குடிக்கிற தண்ணியும் நீங்க சொல்ற திட்டத்தையும் காணும். பாலக்காட்டில் தக்காளி கூழ் மற்றும் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைப்போம். தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா 517 தேர்தல் வாக்குறுதியில 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்கிற பச்சை பொய் சொல்றார். பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு சரித்திரம் வாய்ந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றோம். சாதாரண ஊர் இல்லை. உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய இடம் தர்மபுரி. தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியை சார்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலை பார்க்கிறாங்க. உலகம் முழுவதுமே உலகத்தினுடைய உழைப்பாளர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய தர்மபுரிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இந்த மாவட்டத்திற்கு இன்று வந்திருக்கு. இன்று 3 தொகுதிகள், நாளை 3 தொகுதிகள். 2 நாட்கள்ல தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய 6 சட்டப்பேரவை தொகுதியும் கூட நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை மக்களை எல்லாம் சந்திக்க சென்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த யாத்திரை தமிழகத்தில் 138 தொகுதிகளை தாண்டி 139வது தொகுதியாக இன்னைக்கு வந்திருக்கிறோம். தென் தமிழகம் முழுவதும் கடந்து, கொங்கு பகுதியை கடந்து, மத்திய தமிழகத்தை கடந்து, டெல்டாவை கடந்து இன்னைக்கு தர்மபுரியில் இருக்கும். 138 தொகுதிகளும் கூட பார்க்கக்கூடிய அதை விட ஒரு பெரிய உற்சாகத்தை நீங்க தர்மபுரியில பார்க்க. காரணம், இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மாற்றத்திற்கு தயாராகிவிட்டீர்கள். இந்தியாவில் எல்லா பகுதியுமே வளர்ச்சி இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் வளர்ச்சி இருக்கு, எல்லா மாவட்டத்திலும் வளர்ச்சி இருக்கு. நம்முடைய தர்மபுரி மாவட்டத்திலும் கூட வளர்ச்சி வேண்டும் என்பதை முழுவதுமாக உணர்ந்து பாரத பிரதமர், பூ போடாதீங்கண்ணே, எல்லாரும் கேட்கட்டுங்கண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வளர்ச்சிக்கான ஆட்சி என்பது இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் செல்ல வேண்டும், தர்மபுரிக்கும் வர வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் சுட்டரிக்கின்ற வெயில்ல மத்தியானம் 2 மணிக்கு பாலக்கோடுல நீங்கள் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் பெரியவர்கள், தாய்மார்களே ஒரு சாட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டமா இருக்குது. முழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தையும் பார்த்தால் தர்மபுரி மாவட்டத்திலே தொழில் வளர்ச்சி குறைவா இருக்கு. ஆனா கடினமான உழைப்பாளர்கள் இங்க இருக்கிறாங்க. தர்மபுரி பகுதியை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதுமே, உலகம் முழுவதுமே வேலைக்கு போறாங்க, வேலை செய்யறாங்க, கடுமையா வேலை செய்யறாங்க. ஆனா உங்களுக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அதை பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லோருமே ஜாதியை பிரதானமாக கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவருமே ஜாதியை பிரதானமாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். எந்த விதமான வளர்ச்சி திட்டமும் முன்னேற்றமும் கூட தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம பார்க்கல.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, ஆமாம் நானும் ஜாதியை நம்புகின்றேன், ஆனால் நான் நம்பக்கூடிய ஜாதிகள் வேறு. பாரத பிரதமர் மோடி சொல்றாங்க, நான் நம்பக்கூடியது 4 ஜாதிகள். முதல் ஜாதி என்பது ஏழை ஜாதி, இரண்டாவது ஜாதி என்பது பெண்கள் ஜாதி, மூன்றாவது ஜாதி என்பது இளைஞர்கள் ஜாதி, நான்காவது ஜாதி என்பது விவசாயிகள் ஜாதி. இந்த 4 ஜாதிகளை மட்டும்தான் நான் நம்புகின்றேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். அதிலே குறிப்பாக ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நினைக்கின்றார். ஏழை ஜாதி இருக்கக்கூடாது, ஏழையாக யாருமே நம்முடைய தாய் திருநாட்டில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம். விவசாயிகள் ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதியினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி 10 ஆண்டுகளாக உங்களுக்காக சேவகம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய முன்னேறிய மாவட்டத்தை பாருங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், இந்த 4 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய முன்னேறிய மாவட்டங்கள். தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 34%. இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 34% கொடுக்குது. தருமபுரி மாவட்டம் உலக புகழ்பெற்ற மண், அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய மண். தருமபுரி மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் என்பது வெறும் 1.7%. பாருங்க, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் 4 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய முதல் 4 முன்னேறிய மாவட்டங்கள். அவர்களுடைய உற்பத்தி திறன் என்பது 34%. தருமபுரி மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் என்பது 1.7%. ஐயா, வளர்ச்சி இருக்குதுங்களா? வளர்ச்சி. ஆனா தருமபுரியில் இருக்கிறவங்க திருப்பூர்ல இருக்கிறீங்க. திருப்பூருடைய உற்பத்தி திறனுக்கு தருமபுரிக்காரங்க திருப்பூருக்கு வேலை பார்க்கிறீங்க. தருமபுரிக்காரங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க. தருமபுரிக்காரங்க பெங்களூர்ல இருக்கிறீங்க. தருமபுரிக்காரங்க சென்னையில் இருக்கிறீங்க. தருமபுரிக்காரங்க ஹைதராபாத்ல இருக்கிறீங்க. எல்லா ஊரிலும் கூட கடினமாக வேலை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தருமபுரியை சார்ந்தவங்க, இந்த மண்ணை சார்ந்தவங்க. எங்களுடைய கோபமே இத்தனை காலமாக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது வளர்ச்சியை மையமாக வைத்த அரசியல் இல்லை, ஜாதியை மையமாக வைத்த அரசியல் இருக்கிறது. அதனால் தான் தருமபுரியுடைய உற்பத்தி திறன் என்பது வெறும் 1.7%. ஐயா, அதை நம்ம மாற்றி காட்டணும். ஐயா, மாற்றி காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல நீங்க பொறுமையா இருக்க முடியாது. இத்தனை காலம் பொறுத்து பார்த்துட்டீங்க. இளைஞர்கள் சொந்த ஊர்ல தருமபுரி மண்ணில இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நீர்ப்பாசன வசதியை அதிகப்படுத்தணும், விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு தைரியமாக தருமபுரியில வெளியே வரும். பெண்கள் யாரும் கூட ஏழையாக தருமபுரியில யாரும் இருக்கக்கூடாது. இதை மாற்ற வேண்டும் என்றால் இத்தனை காலமா ஓட்டு போட்டு உங்க கைரேகை தேஞ்சதுதான் மிச்சம். ஓட்டு போட்டு உங்களுடைய கைரேகை தேய்ந்ததுதான் மிச்சம். மாத்தி எல்லா கட்சிகளுக்கும் எல்லா ஆட்சிகளுக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டேன். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் 2024 அல்ல, பாலக்கோட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மோடி ஐயாவுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். ஐயா, நம்ம வளர்ச்சி, மோடி என்றாலே கேரண்டி, மோடி என்றாலே வளர்ச்சி. மோடி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா செஞ்சு காட்டுவான். 2014 சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்பிஜி சிலிண்டர் இல்லாத எல்லா வீடுகளுக்கும் எல்பிஜி சிலிண்டர் கொடுப்போம், கேஸ் சிலிண்டர் கொடுப்போம். தமிழ்நாட்டில் மட்டுமே 38 லட்சம் குடும்பங்களுக்கு முதலாக எல்பிஜி சிலிண்டர் வந்திருக்கு. அதுக்கு 300 ரூபாய் மானியமும் கிடைக்கும். நாங்க ஆட்சிக்கு வந்தா இத்தனை காலமா குடிசை வீட்டுல யார் இருக்காங்க, வேறு வீடு கான்கிரீட் கீழே கட்டி கொடுப்போம் என்று சொன்னோம். இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்டி தொட்டி எல்லா வீடுகளை கான்கிரீட் வீடா மாத்திரார். உதாரணத்திற்கு உங்களுடைய தருமபுரி மாவட்டம் எடுத்துக்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே கான்கிரீட் வீடு 31,336 குடும்பங்களுக்கு 9 ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. மோடி வீடுன்னு நீங்க செல்லமா அன்பா கூப்பிடுறேன். அதை தாண்டி இலவச கழிப்பறைகள். ஐயா, எங்க வீட்டில் ஒரு கழிப்பறை வசதி இல்ல. 2014 வரை யாரும் எங்களை ஏறெடுத்து கூட பார்க்கல. நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகன் தான். எங்க வீட்டுக்கு வந்து கழிப்பறை இருக்கான்னு கூட யாரும் கேட்கல. இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே கடந்த 9 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய கழிப்பறை 2,32,117 கழிப்பறைகள் வீடுகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, நம்ம எல்லாருக்குமே கனவு சுத்தமான குடிநீர் என்பது பைப்ல குடிக்கணும். நம்ம வீட்டில் பைப்பை திறந்தா தண்ணி வரும். நம்முடைய தாய்மார்களோ சகோதரிகளோ பெண்களோ
ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த வெயில போகக்கூடாது. குடிக்கிற தண்ணீர்ல உப்பு கம்மியாக இருக்க வேண்டும். அதனால பல்லுல வரக்கூடிய பிரச்சனைகளோ, ஈரில் வரக்கூடிய பிரச்சனையோ, உடம்பு வரக்கூடிய பிரச்சனையோ தருமபுரியில் அதிகம். இன்னைக்கு குழாய் மூலமாக தருமபுரி மாவட்டத்திற்கு மோடியை கொடுத்திருக்கக்கூடிய தண்ணீர் மட்டுமே 1,21,410 வீடுகளுக்கு குழாய் மூலமாக தண்ணி கொடுத்திருக்கும். ஐயா, விவசாய பெருமக்கள் இருக்கிற 6,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு விவசாய பெருமக்களுக்கு வருது. விவசாயிகளுக்கான நிதி என்று சொல்லுகின்றோம். 6,000 ரூபாய் சிறு குறு விவசாயிகளுக்கு. இதுவரை உங்களுக்கு 30,000 ரூபாய் வந்திருக்கணும். கடந்த 9 ஆண்டுகள்ல 15 தவணையாக தவணைக்கு 2,000. தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே 6,000 ரூபாய் பெறக்கூடிய விவசாய பெருமக்கள் 1,84,039 விவசாய பெருமக்கள். எதுக்கு சொல்றோம்னா, மோடியை சொன்னாங்க, எங்களை பொறுத்தவரை 4 ஜாதிகள். ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம், முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றோம். பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாய ஜாதி, என்ன திட்டங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டுமோ இந்த திட்டங்கள் அவர்களுக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக மோடியை உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு பாலக்கோட்டிலிங்க வரலாறு காணாத இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது, வரலாறு காணாத எழுச்சியை பார்க்கும் பொழுது, நிச்சயமாக 2024 நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை ஆதரித்து இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து இங்கே ஒரு தலைவர் வந்து உங்கள்கிட்ட பேசும் பொழுது உற்பத்தி திறன் 1.7% தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல தருமபுரி 10% சென்று தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக மாற்றது. அதுக்கு வேலை செய்யுங்க, வேலை செய்யும். அதுக்கு ஒரு நல்ல எம்பி கிடைக்கணும். நம்ம எம்பிக்கு வேலை என்ன, உங்க எம்பிக்கு வேலை என்ன? நம்முடைய எம்பிக்கு வேலை என்னன்னா, அரசாங்க அதிகாரிகள் யாராச்சும் பூமி பூஜை போனா பண்ணப்ப எட்டி உழைப்பார். இதெல்லாம் இங்க பண்றீங்க. திராவிட நாட்டுல சாமி கும்பிடக்கூடாது, திராவிட நாட்டுல ஊதுபத்தி பத்தக்கூடாது, திராவிட நாட்டுல பழத்தை எடுத்துட்டு கூடாது, திராவிட நாட்டுல சூடம் பத்த வைக்க கூடாது. இதெல்லாம் உங்க எம்பி. ஏதாவது ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு உங்க வீட்டுல கூட ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சா ஒரு ஊதுபத்தியை பத்தி ஒரு சூடத்தை பத்த வச்ச சாமி காட்டுது. அதை கூட அரசு விழாவிலே காட்டக்கூடாது என்பது கங்கணம் கட்டி கொண்டு இந்த எம்பி சுத்திக்கிட்டு இருக்கார். அதை தான் இந்த எம்பி பாராளுமன்றத்துக்கு போவார். தர்மபுரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில கட்ட கடைசியில் இருக்க இந்த எம்பி இருக்கிறார். 1.7%. இவர் பாராளுமன்றத்திற்கு போய் பீகாருக்கார வளரல, உத்தரப்பிரதேஷ்கார வளரல, உத்தராகண்டுக்கார வளரல, நீங்க எல்லாமே மாட்டு முத்திர மாநிலங்கள் அங்க பேசுறார். பீகாருக்கார என்ன சொல்றான், ஐயா எங்கிட்ட இருக்கிற 38 மாவட்டங்கள்ல 32 மாவட்டம் தர்மபுரியை விட வளர்ச்சி அதிகம். பீகாருக்கார பதிலடி கொடுக்கிறான். தேவைங்களா? இவருடைய வேலை எல்லாம் தர்மபுரியை எப்படி முன்னேற்றுவது என்பதில் அக்கறை காட்டி இருக்க வேண்டும். தர்மபுரிக்கு என்ன தொழிற்சாலை கொண்டு வரலாம், தர்மபுரிக்கு நீர்ப்பாசன திட்டம் என்ன கொண்டு வரலாம், தர்மபுரியினுடைய குடிநீர் தேவை எப்படி பூர்த்தி பண்ணலாம், தர்மபுரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்காக யாரும் தர்மபுரி மாவட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது, இங்கே வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கும், இதை சிந்திப்பதற்கு எம்பிக்கு நேரம் இல்லை. ஊதுபத்தி பத்தி வச்சீங்கன்னா பிரச்சனை, தேங்காய் பழத்தை தூக்கிட்டு வந்தா பிரச்சனை, சூடத்தை பத்தி வச்சா பிரச்சனை. பாராளுமன்றத்தில் வடநாட்டு எம்பிக்கெல்லாம் எந்திரிச்சு, வடமாநில எம்பிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்களுடைய கோபத்தை தெரிவித்தவுடன் அன்னை மன்னிச்சுங்க தெரியாம சொல்லிட்டு ஓடி வந்துட்டார். நமக்கு எம்பி தேவை, இந்த எம்பி தேவைங்களா? ஆனால் அன்பான வேண்டுகோள், இந்த முறை 2024 உங்களுடைய எம்பி பேர், உங்க எம்பிக்கு நான் பேர் கொடுக்க போறது இல்லைங்கம்மா, எம்பி பேர் மோடி எம்பி. யாரு தர்மபுரியில் இருக்கின்றார்களோ அவர்கள் மோடி எம்பி. பேரெல்லாம் தேவையில்லைங்க, மோடி பேரு தான். அந்த எம்பி மோடிக்கு வேலை செய்யணும், மோடி உங்களுக்கு வேலை செய்யறார். அந்த எம்பி பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தர்மபுரியிலே யார் நின்றாலும் கூட அவர்களுடைய பேர் மோடி எம்பி. அவர் மோடிக்கு வேலை செய்கின்றார், மோடி உங்களுக்கு வேலை செய்கின்றார். நாங்கள் 4 ஜாதிகளுக்கு வேலை செய்கின்றோம். ஏழை ஜாதிக்கு வேலை செய்கின்றோம், பெண்கள் ஜாதிக்கு வேலை செய்கின்றோம், இளைஞர் ஜாதிகளுக்கு வேலை செய்கின்றோம், விவசாயிகள் ஜாதிக்கு வேலை. அந்த எம்பி யாரு, அவர் என்ன ஜாதி, அப்படி எந்த ஊரு, தர்மபுரியில் எந்த கிராமம், நமக்கு அது வேண்டாம். மோடி ஐயா எந்த எம்பியை தர்மபுரியில உங்கள் சேவைக்காக நிறுத்துகின்றாரோ அந்த எம்பியினுடைய பெயர் மோடி எம்பி. நம்ம மோடி எம்பி கூப்பிடுறோம், அந்த எம்பி பெயரை மாத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்க நிக்கிற எம்பி பேரையே மாத்தி மோடியின் பேர் வச்சிருக்காங்க. மோடி எம்பி 5 ஆண்டுகள் அந்த எம்பிக்கு நேரம் கொடுப்போம். அண்ணே
உள்ள வந்திருக்கிறீங்க. அக்கா எம்பியாக ஆணோ பெண்ணோ சகோதரனோ சகோதரியோ யார் வந்தால் இன்னைக்கு நம்ம உற்பத்தி திறன் 1.7. அண்ணாமலை வந்து சொன்னார், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை எல்லாம் மேல இருக்குன்னு சொன்னார். நீங்க 5 வருஷத்துல தர்மபுரியோட உற்பத்தி திறனை உயர்த்தினா அடுத்த முறை எம்பி தேர்தலுக்கு நிக்காது. அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் எங்கள் உத்தரவாதம் அதுதான். 5 ஆண்டுகள் தர்மபுரிக்கு தொழில் வளர்ச்சிய, வேலை வாய்ப்ப, உங்களுடைய உற்பத்தி திறனை நாங்கள் உயர்த்தவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியோட எம்பி திரும்ப வந்து அம்மா சாமி எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்க மாட்டேன். நான் உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைப்பது, தர்மபுரியினுடைய முகவரியை மாற்ற வேண்டும். அரசியல் அடிப்படையை சரிப்படுத்த வேண்டும். பெண்களுக்கும், ஏழைகளுக்கும், விவசாயிகளுக்கும், இளைஞர்களுக்கும் ஒரு புதிய பாதை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு நீங்க நம்முடைய எம்பிக்கு, மோடி ஐயாவுடைய எம்பிக்கு, மோடி எம்பிக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பளிக்க இந்த அன்பான வேண்டுகோளை உங்களால் வைக்கிறோம். பெரிய அளவில் பெண்கள் வந்திருக்கிறாங்க, தாய்மார்கள், சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் இங்க நிக்கிறாங்க. பெண்கள் இங்க நிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் பெண்கள் நிக்கிறாங்க. இன்னைக்கு மோடி ஐயா நீங்களும் சட்டப்பேரவை பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார். உங்களுக்காகத்தான் 33% இடஒதுக்கீடு. 2029 அப்புறம் வரக்கூடிய முதல் பாராளுமன்ற, முதல் சட்டப்பேரவையில 33% நம்முடைய பெண்கள் சென்று அமர்வார். எதுக்குங்க? உங்களுக்கு வறுமையினுடைய கதை உங்களுக்கு தெரியும், ஏழையினுடைய கண்ணீருடைய வலி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கக்கூடிய, பெண்களை எல்லாம் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களாமா? நீங்க 2024 மோடி எம்பிக்கு நீங்கள் தர்மபுரியிலே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, இன்னைக்கு மோடி ஐயா திட்டத்தில் நம்ம கட்டக்கூடிய வீடுகள் 70% வீடு பெண்களுடைய பேர்ல தான் மத்திய அரசு பதிவு செய்துங்க. ஆண்கள் பேர்ல 30% தான் வீடு இருக்கு. பெண்கள் பேர்ல 70% மோடி வீட்டை மோடியை பதிவு செய்யறார். மகளிர் சுயஉதவி குழுக்கள் தர்மபுரியில் அதிகமா இருக்கு. 9 ஆண்டுகள் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 7 கோடி பெண்கள், இந்தியாவில் 7 கோடி பெண்கள் மகளிர் சுயஉதவி குழுல 7 கோடி பெண்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் மொத்தமாக 1,20,00,000 குழுக்கள் இருக்கு. மகளிர் சுயஉதவி குழுவுக்கு நம்ம மோடி ஐயா வழங்கிய கடன் தொகை மட்டுமே 7,22,000 கோடி. இன்னைக்கு மகளிர் சுயஉதவி குழு முன்னேறினால் ஒரு பெண் முன்னேறும், ஒரு பெண் முன்னேறினால் அந்த குடும்பம் முன்னேறும், அந்த குடும்பம் முன்னேறினால் சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறினால் மாநிலம் முன்னேறும், மாநிலம் முன்னேறினால் நாடு முன்னேறும். அது கோடியை நேரம் வந்து சகோதரிய முன்னேற்றம். நாடு முன்னேற வேண்டும் என்றால் மாநிலம் முன்னேறும், மாநிலம் முன்னேற வேண்டும் என்றால் சமுதாயம் முன்னேற வேண்டும், சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் வீடு முன்னேற வேண்டும், வீடு முன்னேற வேண்டும் என்றால் பெண்கள் முன்னேற வேண்டும். எப்படி பார்த்தாலும் பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய முன்னேற்றம். அதற்காகத்தான் 1,20,00,000 இருக்கக்கூடிய மகளிர் சுயஉதவி குழுவுக்கு மோடியை நடத்தக்கூடிய கடன் மட்டுமே 7,22,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்தார். இன்னைக்கு மோடியை இன்னும் ஏன் வச்சிட்டார்? 2024 முடியும் பொழுது மகளிர் சுயஉதவி குழு இருக்கக்கூடிய 2 கோடி பெண்கள் லட்சாதிபதி அக்கா என்று அழைப்போம் என்று சொல்லுகின்றார். நான் சொல்றது நல்லா கேளுங்கம்மா. 2024 முடியும் பொழுது மகளிர் சுயஉதவி குழு இருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் 2 கோடி பெண்களை லட்பதி தீதி, லட்சாதிபதி அக்கா மோடி அவர்கள் நான் ஆக்கி காட்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு அக்கா ஒரு மகளிர் சுயஉதவி குழுவுல வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கும். அதே திட்டம் 2 கோடி பெண்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. அவர்களுக்கான திட்டங்களை நம்முடைய அரசு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மகளிர் சுயஉதவி குழுவுடைய பெண்கள் யாரும் இணையம் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் இணையம். இந்த திட்டங்கள் அனைத்துமே மகளிர் சுயஉதவி குழுவாக வருகிறது. 2024 முடியும் பொழுது அந்த 2 கோடி லட்சாதிபதி அக்கால தர்மபுரி பாலக்கோட்டிலும் லட்சாதிபதி அக்காக்கள் அந்த மகளிர் சுயஉதவி குழு இருக்கத்தான் போறீங்க. அது மோடி ஐயாவுடைய திட்டம். இன்னைக்கு திரும்ப நம்ம தர்மபுரிக்கு வருவோம். இங்கே இந்தியாவிலே தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்ட ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை பாலக்கோடு பகுதியில் இருந்து ஒரு காலத்தில் 4 லட்சம் டன் கரும்பு அந்த ஆலையிலே நாம் அழைப்போம்.
தேசிய நற்சான்று பெற்ற கூட்டுறவு சர்க்கரை ஆலை உங்க பாலக்கோடு இருக்கு. ஆனா இன்னைக்கு விவசாய பெருமக்கள் என்ன சொல்றீங்க, இன்னும் 50,000 கரும்பு எடுத்துட்டு போனா 10,000 கரும்பு தான் அரைக்கிறதுக்கு எடுக்கிறான். அதிலும் ஒரு கரும்பும் 6 அடி இருக்கணும். ஒரு கரும்புடைய சைஸ் இப்படி இருக்கணும். எப்படி விவசாயிகள் கரும்பு கொண்டு போனாலும் மாநில அரசு கரும்பை வாங்க மாட்டோம். அந்த 10,000 கரும்பு தாண்டி 50,000 கரும்பு வேணும்னா கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. டெல்டா போயிட்டீங்கன்னா ஒரு மூட்டை நெல்லுக்கு 40 ரூபாய் பணம் கொடுத்தா தான் ஒரு மூட்டை நெல் எடுக்கலாம். தர்மபுரி பக்கத்தில் நம்முடைய கரும்பை அரைப்பதற்கு எடுத்து சென்றாலும் கூட பணம் கொடுத்துத்தான் அந்த கரும்பை எடுத்து வைக்க முடியும் என்கிற நிலைக்கு இங்கு இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லாம இதை சரி செய்வதற்கு உங்களோடு நாங்கள் நிற்போம். அதற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை கூட பாலக்கோட்டில் வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்த அன்னைக்கு தர்மபுரி முகப்பூர் ரயில்வே பாதை 82 ஆண்டுக்கு முன்பு வெள்ளையர்கள் போட்டப்பா தர்மபுரியிலிருந்து முகப்பூர் வரைக்கும் ரயில்வே பாதை. இது 1941ஆம் ஆண்டுல வெள்ளக்காரங்க இந்த பாதை இழுத்து போட்டான். காரணம் இதுல லாபம் இல்லை. அதன் பிறகு இந்த பாதை வெறும் மீட்டர் கேஜாக மட்டுமே இருந்துச்சு. பிராடி கேஜா மாற்றணும், அதிகப்படுத்தணும் என்று நீங்கள் போராடி கொண்டிருந்தது. நம்முடைய ஆட்சி வந்த பிறகு தர்மபுரி முகப்பூர் ரயில்வே பாதையுடைய விரிவாக்கத்திற்கு மோடி அவர்கள் 358 கோடி ரூபாய் கொடுத்து வேலை நடத்திட்டு இருக்கு. வேலை முடிந்தவுடன் 82 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் மூடி என்ற மணப்பூர் பாதையை, தர்மபுரி மணப்பூர் பாதையை மறுபடியும் நம்முடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். அதற்கு ஒதுக்கிய நிதி கூட நம்ம மோடி ஐயா உங்களுக்காக ஒதுக்கலாம். இன்னைக்கு கரும்பு வெளியே போகணும், நம்ம ட்ரெயின்ல போகும். அதை தாண்டி தக்காளி இந்த பகுதியில ஒரு நாளைக்கு நிலவரத்துல 200 500 டன் தக்காளி வரும். இது தக்காளி பெங்களூர் போகும், இந்த தக்காளி வெளியே போகும். அனைத்துக்கும் கூட தருமபுரி முகப்பூர் அகலப்படுத்தப்பட்ட ரயில் பாதை உங்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டவுடன் தருமபுரியுடைய பொருளாதாரமே மாற்றக்கூடிய வழிமுறை அந்த ரயில் பாதைக்கு இருக்கிறது. அதையும் கூட நம்முடைய ஆட்சியில எம்பி நம்ம எம்பி இல்ல, எம்எல்ஏ நம்ம எம்பி இல்ல, இருந்தும் 358 கோடி ரூபாய் இந்த பாதையை அகலப்படுத்துவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த போது என்ன சொன்னாங்க, நிலாவை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, உங்ககிட்ட திமுக சொன்னாங்க இல்லையா, பாட்டி அங்க இருக்கிற நிலாவை பிடிச்சு கொடுக்கிற திமுக ஓட்டி போடுன்னு சொன்னாங்க. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே கையை கொண்டு வந்து பாக்கெட்ல வைக்கிற ஓட்டு போடுறாங்க. உங்களுடைய பாலக்கோடுக்கு மட்டுமே திமுக சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை பிடிக்க மாட்டேங்க. பாலக்கோட்டிலே மகளிர் அரசு துறை அறிவியல் கல்லூரி தொடங்குவோம். 31 மாசம் ஆச்சும் செங்கலை கூட காணும். பாலக்கோட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுவோம். பஞ்சப்பள்ளி குடிநீர் திட்டம் மக்கள் பயனும் வகையில மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம். தண்ணியும் காணா, குடிக்கிற தண்ணியும் காணா, நீங்க சொல்ற திட்டத்தையும் காணா. பாலக்காட்டில் தக்காளி கூழ் மற்றும் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைப்போம். கமிஷன் வந்தால் அழைப்பார். கமிஷன் தொழிற்சாலை பாலக்கோட்டை ஆரண்டல்லி ஆற்றிலிருந்து சுந்தராபுரம் வழியாக காசன் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர புதிய ஏரி கால்வாய் வெட்டுவோம். ஆரண்டல்லியில் தென்னை ஆராய்ச்சி மையம் அமைப்போம். பாலக்கோடு எண்ணெய்கால் புதூர் கால்வாய் திட்டம், தூள்சட்டி ஏரி திட்ட பணிகள் விரைந்து செயல்படுத்துவோம். அங்கே இது புதுசா நான் சொல்ல, துன்பகத்தை அணையிலிருந்து எண்ணெய்கால் புதூர் கொண்டு செல்லும் வெளிக்கால்வாய் திட்டம் நிறைவேற்றுவோம். பாலக்கோட்டில் குளிர்பதன கிடங்குகள் அமைப்போம். திமுக கொடுத்த 511 தேர்தல் வாக்குறுதியில உங்க ஊருக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நான் படிச்சுட்டு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோங்கிறார். பொய்யா உண்மையா? நான் சொன்னது பொய்யா, முதலமைச்சர் சொன்னது பொய்யா? நீங்க சொல்லணும். நான் உங்களுக்கு 9 தேர்தல் வாக்குறுதியை படிப்பிட்டார். அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கூட நிறைவேற்றவில்லை. முதலமைச்சர் 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினாரா? சந்திரனுக்கு முதலமைச்சர் நிறைவேற்றினாரா? இல்ல சூரியனுக்கு நிறைவேற்றினாரா? ஆனா பாலக்கோட்டிலே தருமபுரி நிறைவேற்றி 138 தொகுதியை கேட்டு வரலையா? எங்கேயுமே நிறைவேற்றும். 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா 511 தேர்தல் வாக்குறுதியிலே 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்கிற பச்சை
வைத்து மக்களை பிரிக்க ஆட்சி வேண்டாம். மோடி ஐயா 3 வார்த்தையை மட்டும்தான் அடிக்கடி பேசுறாங்க ஐயா. வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம். இந்த 3 தரம் கொடுக்க வேண்டும். வளர்ச்சி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், முன்னேற்றம் வேண்டும். இந்த 3 கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 நீங்க வாக்களிக்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க நீங்க பதில் சொல்லுங்க. பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. 2024 மோடியை ஜெயிப்பாங்களா? பாட்டி என்ன சொல்றாங்க? ஜெயிப்பாருங்க. 400 வருவாரா 450 MP வருவாரான்னு மட்டும் எனக்கு தெரியல. பாட்டி இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிற பாட்டி கட்சி நல்லதுனால 500 பாட்டு என்னன்னு குறைச்சு சொல்றாங்க. 20 சொல்லிருக்காங்க. இந்தியா முழுவதும் பாக்குற பாட்டு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மக்களையும் நாம் பார்க்கிறோம். எல்லா ஊர்களும் தெளிவா இருக்கிறாங்க. அண்ணன் நாங்க MP பேரெல்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டோம். நீங்க யாரை நிறுத்தினாலும் அது மோடி MP தான். அவருக்கு தான் ஓட்டு, அம்மாக்கு தான் ஓட்டு. நிச்சயமாக ஜனவரி 22ஆம் தேதி நம்முடைய ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது. அயோத்தி 500 ஆண்டுகளாக அதை எப்படி அவர்கள் தீர்த்து செப்டம்பர் 22ஆம் தேதி அதை கும்பாபிஷேகம் அயோத்தி நடக்கிறது. ஏப்ரல் மேல நம்ம தேர்தல் வரும். எப்ப தேர்தல் வந்தாலும் கூட நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி 400 MP 450 நான் சொல்றேன். அம்மா சொல்றாங்க, தம்பி நீ சொல்றதை ஏத்துக்க மாட்டேன் 500 சொல்லிட்டு போறோம். தாய் உண்மை தெரியும். தாய் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டார்கள். பெற்ற தாய்க்கு எப்பவுமே உண்மை தெரியும், காரணம் தெரியும். அதனால தாயோட வார்த்தையை சத்தியமாக்காக எடுத்து 500 MP வரப்போகிற நரேந்திர மோடி அவர்களுக்கு தர்மபுரி பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய எம்பியும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை கொடுத்து மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறோம். நல்ல யாத்திரை ஐயா. நம்ம எல்லாருக்கும் ஒன்னா இடத்திற்காக பாரத் மாதா கி ஜெய் ஐயா. நம்ம எல்லா தலைவர்களும் ஒன்றாக எடுத்திருக்கின்றோம். அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரையில பங்கேற்பது எங்களுடைய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். பாலக்கோடு தொகுதி இந்த புண்ணியமான தொகுதி சாதாரண தொகுதி இல்லைங்க. பாரத் மாதா கோவில் இருக்கக்கூடிய மாவட்டம். சுப்பிரமணிய சிவா ஐயா கடவுள பாரத மாதா வந்தார். நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். இந்த ஊரில் இங்கேதான் கோவில் கட்ட வேண்டும் என்று சேலத்திலிருந்து நடந்து வந்து பாரத் மாதா கோவிலை கட்டிய ஊர் உங்களுடைய நம்ம கேட்டு ராமலிங்கம் ஐயா முன்னாள் MP முன்னாள் MLA ஐயா என்ன பண்ணாரு? பாரத் மாதா கோவில் போய் பூட்டை திறந்தார். ஐயா உடனே ஜெயிலில் 7 நாள் போட்டார். இந்த ஊர்ல பாரத் மாதா கோவிலை திறப்பது கூட குற்றங்களாயிட்டார். ஏங்க பாரத் மாதா கோவிலை திறக்காம வேற எந்த கோயிலையும் நீங்க திறக்கணும்? சுப்பிரமணிய சிவனுடைய கனவுகளை வந்து கட்டப்பட்ட கோவில் இந்த ஊர் இருக்கு. KP ராமலிங்கம் என்ன பாரத் மாதா கோவிலுடைய கூட்ட திறந்து கோவிலில் நீங்க எல்லாரும் போய் பாரத அன்னையை பார்க்க வேண்டும் என்பதற்காக போனார். அன்னைக்கு ஒரு கோவில் பூட்டை திறந்ததற்கு தான் KP ராமலிங்கம் என்ன போனார். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த எல்லா பகுதியும் இன்னி பாரத அன்னையுடைய பெருமையை சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் உண்மையோடும் கூட மோடி MP போட்டு அவங்களுக்கு MP பேர் வேண்டாம். எது பேர் மோடி MP. தர்மபுரியில யார் இருக்கிறார் என்றாலும் மோடி MP நீங்கள் ஜெயித்திருக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வழங்குகிறேன். மாநிலத்துடைய துணைத் தலைவர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அண்ணன் KS நரேந்திரன் அவர்கள் யாத்திரை அவர்கள் நடத்துறார். நகை சொன்னா நடக்கணும், நீங்க சொன்ன நிக்கணும், எனக்கு ஒரு சாப்பாடு எப்ப கொடுக்கணும் அப்பதான் சாப்பிடணும். கடந்த 6 மாத காலமாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ராமேஸ்வரத்திலிருந்து யாத்திரைக்கு வந்து இன்னைக்கு பாலக்கோடு வந்திருக்கும். அந்த யாத்திரையுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் KS நரேந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தர்மபுரி பாராளுமன்றத்துடைய இணையவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் வரதராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்து பாராளுமன்ற பாராளுமன்ற முனிதாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பாலக்கோடு தொகுதியுடைய ஒருங்கிணைப்பாளர் அக்கா சங்கீதா அவர்கள் போது இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாலக்கோடு தொகுதியுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முனிராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து
பாலக்காடு தொகுதியுடைய பார்வையாளர் மாவட்ட செயலாளர் அண்ணன் டெல்லிமணி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவராகவும் மிகச்சிறப்பாக மக்களுக்கு யாத்திரை மக்களையும் கட்சியும் ஒருங்கிணைந்து பாலக்கோட்டிலே உற்சாகமாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலக்கோடு நகருடைய தலைவர் அண்ணன் கணேசன் அவர்கள், பாலக்கோடு கிழக்கினுடைய தலைவர் அண்ணன் பசுமதி அவர்கள், பாலக்கோடு மேற்குடைய தலைவர் அண்ணன் சேட்டவர்கள், காரிமங்கலம் கிழக்குடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள், காரிமங்கலம் மேற்குடைய தலைவர் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள், மேடைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள், குழந்தைகள் வந்திருக்கிற உங்களுக்கு ஐயா வரும்பொழுது சகோதரர்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறது. ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறது. அண்ணா, கொரோனா டைம்ல சில ட்ரெயின் நின்றுச்சு, இப்ப ட்ரெயின் நிக்காம போகுது, அந்த ட்ரெயின் 2 நிமிஷம் நிறுத்த வேண்டும் என்கின்ற உங்களுடைய கோரிக்கை மனுவை ட்ரெயின் முடிச்சுங்க. ஒரு நிமிஷம் அதிகமாக நடத்தணும். இதை நம்முடைய ரயில்வே அமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று ஆனா ட்ரெயின் நிறுத்தி பெரிய விஷயம் கண்டிப்பா நிறுத்திக்கணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் நிறுத்தணும். ஒரு நிமிஷம் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்முடைய ஐயா அவர்கள் இதே சர்க்கரை ஆலையில 40 ஆண்டுகளாக பணிபுரிந்து ஐயாவுக்கு வர பென்ஷன் மாசம் 1000 ரூபாய் தான் வரும். ஐயா ஐயா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. ஐயா கொஞ்சம் இந்த பக்கம். ஐயா இது கேட்டுக்கோங்க. சுத்தி வாங்க பாருங்க. கேட்டுக்குவோம். சுத்தி வாங்க கேட்டுக்குவோம். ஐயாவுடைய கோரிக்கை இப்ப நாங்க மனுவை எடுத்துட்டு போறோம். ஐயா தீர்வு கொடுக்கிறோம். ட்ரெயின் நாங்க நிப்பாட்டிடுங்க ஐயா. நம்ம கண்டிப்பா இருக்கு. அந்த ட்ரெயின் நம்ம மத்திய அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செய்து வருகின்றோம். மத்திய எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, குறிப்பாக மகளிர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு வரும்போது நம்முடைய இளைஞர் படை ரோப்பெல்லாம் பிடிச்சி அங்கிருந்து கஷ்டப்பட்டு வந்தீங்க. உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதத்தின் புகழ். மத்திய அரசுடைய நலத்திட்ட பிரிவின் சார்பில் நம்முடைய பாரத பிரதமர் தருகிற பாரத பிரதமர் அவர்களின் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்குகிற நல்வாழ்வு திட்டங்கள் மூலமாக நமது பகுதிக்கு பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் பயன்பெற்றிருக்கிற பயனாளிகளுக்கு சான்றிதழ் நம்முடைய மாநில தலைவர் வழங்குகிறார்கள். விவசாயிகள் கௌரவ நிதியாக அடுத்து பிரதமரின் மக்கள் சேவை மையத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிற சிவசண்முகம் அவர்கள் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் மூலமாக பழம் காய்கறிகள் வண்டிக்காக பயன்பெற்றிருக்கக்கூடிய திருப்பதி பரவாயம்மா அவர்கள்